புதுச்சேரியில் 11 வயது மாணவி ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் தேசிய அளவில் சாதித்து வருகிறார். அது பற்றிய செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் 2 முறை சாம்பியன் பட்டம் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்து வருகின்றார் மாணவி ஸ்ரீ சேதுசாய் பிரினிதா. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த மாணவியுடன் சுறுசுறுப்பு எப்போதும் ஓட்டிக் கொண்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியை தொடங்கிய பிரினிதா குறுகிய காலத்திலேயே தனது விளையாட்டு திறனை மேம்படுத்தி பல்வேறு போட்டிகளில் பதக்கங்களை குவித்துள்ளார். நான் இங்கே அடிக்கடி வரும்போது இதெல்லாம் பார்த்து எனக்கு ஸ்கேட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் இப்போ நேஷ்னல் சாம்பியன். இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்நேஷ்னலில் கோல்டு அடிக்கணும். அடுத்தது நான் டாக்டர் ஆகணும்னு ஆம்பிஷன். இரண்டாயிரத்து 2015ஆம் ஆண்டு புனேவில் நடந்த பள்ளிகளுக்கிடையேயான தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்று 1000 மீட்டர் ரிங் ரேஸ் பிரிவில் தங்கமும் ரோட் ரேஸ் பிரிவில் வெண்கலமும் வென்றுள்ளார். இதன் மூலம் 11 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இதேபோல் அதே ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் பெல்காமில் நடந்த 1000 மீட்டர் ரிங் ரேஸ் மற்றும் ரோட் ரேஸ் ஆகிய 2 பிரிவுகளிலும் தங்கம் வென்றுள்ளார். இதனால் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியவர் என்ற பெருமையை பெற்றார். மாணவி பிரினிதாவின் இந்த சாதனை குறித்து பயிற்சியாளர் கூறுவதை தற்போது கேட்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரினிதா சாம்பியன், ஓவரால் சாம்பியன். ஜூனியர் கேட்டகரியில் பிரவீனான்ற பொண்ணும் ஓவரால் சாம்பியன். 2 பேரும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு சாம்பியன் ஆகிருக்குதுங்க இந்த தட் இந்தியாவில். வருங்காலத்தில் இன்னும் எல்லாருமே நிறையா பேர் சாம்பியன் ஆகிறது தான் என்னோட இது. தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புனேவில் நடந்த அகில இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் ரோட் ரேஸ் பிரிவில் களமிறங்கி தங்கப்பதக்கம் வென்றார். இதுவரை பிரினிதா தேசிய அளவிலான போட்டிகளில் 4 தங்கம் 1 வெண்கலம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளார். மேலும் மாநில அளவில் 2013, 2014, 2015 ஆகிய ஆண்டுகளில் நடந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப், கிளப் மீட், ஓபன் மீட் என அனைத்திலும் பதக்கங்களை குவித்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். கோச்சோட ஃபுல் ஒத்துழைப்பினால தான் அவன் இன்றைக்கி நேஷனலில் தொடர்ந்து 2 வருஷமாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கான். இதே மேலே மேலும் மேலும் அவள் கரெக்டாக ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணான்னா கண்டிப்பாக அவளுக்கு ஃப்யூச்சர்லேயும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் பிஜி பண்ணியிருக்கனால ஃபுல்லாகவே அவளை எஜுகேஷன் இதெல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன்லேயும் அவள் ஸ்கூலில் இன்றைக்கி வரைக்கும் டாப் 1ல் தான் இருக்கிறாள். பிரினிதா விளையாட்டில் மட்டுமல்லாது படிப்பிலும் சிறந்தே விளங்குகின்றார். 2 ஆண்டுகளுக்குள் சர்வதேச போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்று கூறும் பிரினிதாவின் திறமையை பாராட்டி அவரது பள்ளி 2015, 2016ஆம் ஆண்டிற்கான சிறந்த மாணவர் என்ற விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. திறமை இல்லாதவர்கள் என்று யாருமே கிடையாது. ஒவ்வொருவரும் பிறக்கும்போது ஒரு தனிப்பட்ட சிறப்புடனேயே பிறக்கின்றனர். அதுபோன்று புதுச்சேரியில் இருக்கும் இந்த சிறுமி விளையாட்டில் மட்டுமல்லாது கல்வியிலும் சிறந்து விளங்குகின்றாள். ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேக்குமார், நியூஸ் 1 தமிழ், புதுச்சேரி.